வணக்கம். உங்கள் கதை பாட்டு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். நிறைய அன்பர்கள் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகம் முழுக்க நிறையா எனக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க. இந்த பாட்டு எனக்கு இப்படி துன்பம், எனக்கு இப்படி இன்பம், இதை ஷேர் பண்ணுற மாதிரி பாட்டை சொல்லுங்கன்னு. சரி, இன்றைக்கி அந்த வகையில் யாருடைய பேரையும் குறிப்பிட்டு சொல்ல, அந்த வகையில் ஒரு கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் சுசிலாமா பாடின பாட்டு. கண்டுபிடிக்க முடியாது, என்ன காரணம், நிறையா பாடியிருக்காங்க, நிறையா எழுதியிருக்காரு. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அற்புதமான ஒரே ஒரு லைன் தான். பாட்டு பெருசாக அது இருக்கும். நான் ஒரு தாளாட்டக்கூடிய பாட்டு, ஒரு மங்களகரமாக இருக்கும், ஒரு இறைவனே பாடுற மாதிரி இருக்கும். அதில் இன்றைய கால பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கான ஒரு அழகான தத்துவத்தை அப்போயே எழுதி வச்சிட்டார். என்னென்னா, இப்போ கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு அப்பா அம்மா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், எந்த ஒரு தாய் தப்புனும் பெண் பிள்ளை ஆண் பிள்ளைன்னு பாகுபாடு இல்லாமல் தான், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதாவது நம்மளுடைய உணர்வுகளையும் உடம்புலையும் உடைகள்லேருந்து மட்டும்தான் நமக்கு தான் வேறுபாடு இருக்கும் மொழிய. தாய் தப்புனுக்கு நிறைய பாருங்களேன், பிள்ளைகளை பெண் பிள்ளைகள்லேருந்து அப்பா அம்மாலாம் இங்கே வாடான்னு தான் கூப்பிடுவாங்க. சொல்கிறா என்னடா அப்படிம்பாங்க. பார்த்தா பையனா இப்போ பொண்ணாக இருக்கும். அதனால் ஆனால் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் படித்து முடித்து கல்லூரிக்கு போனவங்க முழுசாக நம்புகிறாங்க. உங்களை பெற்று வளர்த்து நீங்கள் பிறக்கணுன்னு கடவுள்கிட்ட போய் வேண்டி எவ்வளோ பிரார்த்தனை பண்ணி வேண்டுதல் வச்சு நீங்கள் பிறந்தீங்க. அதை பிறக்கும்போது எனக்கு ஆண் பிள்ளைய கொண்டு வைக்க மாட்டாங்க. எந்த பிள்ளைய கொண்டாலும் எந்த குழந்தைய கொண்டாலும் வளர்க்குறாங்க. அவ்வளோ வளர்த்த பிறகு உங்களை தான் பட்டினி கடந்து இப்படிலாம் வளர்த்து நிறையா உங்களை படிக்க வச்சு, தான் படிக்க வேண்டாம் உங்களை படிக்க வச்சு கல்லூரிக்கு அனுப்பிச்சா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க, காதலுங்கிற வலையில் விழுந்துட்டு இல்லையா. அது தாய் தப்புன்னு பிடிக்கலாத விட்டுறணும் அதை இல்லையா. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ஒரு பொண்ணு அது மாதிரி ஒரு பையனை விரும்பும்போது நம்ம சொல்ல முடியல, இங்கே ஒரு நம்ம ஒரு நல்ல செய்தி சொல்லும்போது டெலிஃபோன் பில் அடிச்சுங்க, பார்த்தியா வெளிக்கு மணி அடிக்குதுமா, டெலிஃபோன் ரிங் அடித்தா கூட பாரு மணி அடிக்குது அப்படிமா. கடிகாரம் ஒளி வச்சா கூட அப்படி தான், டைங் அடித்தா அது மாதிரி வழி அடிக்குது. சர்ச்சில் பில் அடித்தா அப்படி தான் சொல்லிட்டே சர்ச்சில் மணி அடிக்குது பாரு. கோயில் மணி அப்படி தானே, மணியெல்லாம் ஒன்று தான், எடுக்கிற இடம் தானே. புறாங்கிறது எல்லா இடத்துலையும் ஒன்று தான். சர்ச்சில் இருந்தாலும் புறா தான், பள்ளிவாசல் தான் புறா படிச்சிருப்போம். மனிதன் மட்டும்தான் சர்ச்சுக்கு போனால் சர்ச்சிலேருந்து வந்தால் கிறிஸ்டியன், பள்ளிவாசல் வந்தால் முஸ்லீம், கோயில் வந்தால் இந்துக்குன்னு பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா. பறவைகள் விலங்கு பாம்பு எங்கே போனாலும் பாம்பு தான். இது பள்ளிவாசல் பாம்பு, சர்ச் பாம்பு கிடையாது, பாம்பு அவ்வளோதான். மனிதனை மட்டும் தான் பிரித்து வச்சுருக்கான். அதேபோல் ஒரு நல்ல காரியம் பேசும்போது மணி சர்ச்சில் அடித்தான்னா கோயிலில் அடித்தானே இல்லையா, மணி தானே, அது ஆலயம் தானே ரெண்டுமே. இப்போது இந்த மாதிரி இந்த பையனை விரும்பலான்னு ஆசைப்படுறா. அப்படி ஆசைப்படும்போது இந்த பொண்ணு மனசில் ஆசை வந்துடுது, அந்த பையனை விரும்ப ஆசைப்படுறான். இப்போ ஆசைப்படும்போது நான் கல்யாணம் நினைக்கும் போது டைங்கு மணி அடிக்குது, கோயிலில் மணி அடிக்குது. ஆஹா, மங்களகரமான சத்தம், நான் இப்போ நினச்சது சரியாக போல இருக்குது, இந்த பையனோட எனக்கு கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி கவிஞர் எழுதியிருக்கார் வார்த்தை, உள்ளேருந்து ஒரு ஆன்மா பேசுதான் அந்த பொண்ணுக்கிட்ட. என்ன பேசுதான், இந்த பையன் உனக்கு பொருத்தமாக தாண்டி இருப்பான் அப்படின்னு ஒரு லேடி பேசுகிறாங்க. அந்த லேடி யாருன்னா, அந்த பொண்ணை பெற்றவனோட அம்மாவான், இந்த பொண்ணோட தாயான். ஆலயமணி, அந்த கோவில் மணி அடி அந்த சத்தத்தை விட என் அம்மாவே என் உள்ளிருந்து உள்ளே புகுந்து இந்த பையன் உனக்கு பொருத்தமானவன் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்கிற மாதிரியே இருக்குது, எங்கள் அம்மாவோட பேசுகிற மொழி மாதிரியே இருக்குது அப்படின்னு. எப்படி பாருங்கள், பெத்த தாயே சொல்கிறாள் அந்த பையன் உனக்கு பொருத்தமானவன் அப்படின்னு, எங்கள் அம்மாவே சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் நீ தான் இனிமேல் எனக்கு நீ தான் என் கணவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் இருக்குமா, இப்படிலாம் எழுதி என்ன அது, ஒரு பொண்ணோட மனசு இப்படி நினைக்குமா? கடவுளை தாண்டி, இறைவனை தாண்டி, இறைவன் சொன்னாவும் இல்லையா, என் பெத்த தாயே சொல்கிற மாதிரி இருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, நீ எனக்கு பொருத்தமான கணவன்னு எங்கள் அம்மாவே உயிர் உள்ள ஊந்து சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. பாட்டை கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்களே கடவுளே நீ தான் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன மேடம், நீங்கள் பாடிட்டீங்கன்னு வச்சுங்க, பாருங்கள் பாடுங்க. இலகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே, இலகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே, ஏழையன் இல்லம் எது என்றான், இருவிழியாலே மாலையிட்டான், இருவிழியாலே மாலையிட்டான், இறைவன் அவனே அவனே
என பாடும் மொழி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன். ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். பார்த்தீங்களா? என் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன். தாயின் மொழி கேட்டேன். என் அம்மாவுடைய மொழி கேட்டேன், அதை தாய்மொழியிலே கேட்டேன். அம்மா சொல்கிற மாதிரி கேட்டேன். பார்த்தீங்களா? தன் ஒரு பையனை விரும்பும்போது கூட அவங்க அம்மா சொன்ன மாதிரி இருந்தால் தான் ஏற்றுக்கிறான். ஆனால் எத்தனை பேர் நினைக்கிறீங்க தெரியாது. அதனால் தயவு செய்து இனிமேல் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா அப்பாவும் என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்குன்னு பையனுக்கும் பெண் பிள்ளைக்கும் என் பையனுக்கு இது பிடிக்கும், என் பொண்ணுக்கு இது பிடிக்கும், என் பெரியவனுக்கு சின்ன பையனுக்கு இது பிடிக்கும்னு வைக்கிறாங்களே. ஒரு நாளாவது நான் செய்யக்கூடிய எந்த நடவடிக்கை எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பண்ணிட்டீங்க வச்சுக்கலாம். பையனாகட்டும் பொண்ணாகட்டும் அதை யோசனை பண்ணுங்கள். ஓகேங்களா? நமக்காக பிடிச்சாலும் நம்ம செஞ்சாங்களே, அவங்களுக்காக பிடிக்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நல்லா படிக்கணும். உங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்ச உங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் கொடுக்க தெரியாதா? யாராக இருந்தாலும் சரி. அதனால் உங்களுடைய ஆசை தான் அவங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ண, ஒரே ஒரு முறை அந்த படித்து பெரிய ஆளாகிற வரைக்கும் அவங்களுடைய ஆசைக்கு நீங்கள் மதிப்பு தரணும். புரியுதா? குறிப்பாக அந்த பாட்டை எல்லா அப்பா அம்மாவும் பிள்ளைகிட்ட கல்யாணம் ஆகாத பிள்ளைகிட்ட பையன்கிட்ட போட்டு அந்த பதிவை போட்டு காட்டுங்க. ரைட்டா? மறந்துடாதீங்க. எங்கே இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன், நமக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த பெற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே பதில், ஒரே நன்றி கடன் என்ன அப்படின்னாக்க, அவங்களா நமக்கு ஒரு மன வாழ்க்கையை தேடித்தர வரைக்கும் அவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்போம். சரிங்களா? இப்படி ஒரு பாடலை கொடுத்த கவியரசு கண்ணதாசனுக்கும் சுசிலா அம்மா பாடி காமிச்ச அவங்களுக்கும் எல்லா பெற்றவங்க சார்பாக இதெல்லாம் பெண்களும் பையனும் கேட்டு கல்யாணம் பிள்ளையும் கேட்டு அதை வழி நடந்தாங்கனாக்க உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லி, இந்த கவிஞருக்கு நன்றி சொல்லி, மீண்டும் அதே மாதிரி பாடலில் சந்திக்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.